வணக்கம் மிதுன ராசி நேயர்களே, நாம் டெய்லியுமே அந்த ராசி பலன் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்களுக்கும் புதுசாக வந்திருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். புதுசாக வந்திருக்கிறவங்க வஜ்ரம் அஸ்ட்ரோலியன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம டெய்லி 4 மணிக்கு தினசரி ராசி பலன் போடுறோம். அப்புறம் வார ராசி பலன் இப்போ தான் ஃபஸ்ட் வீக் போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ மாத ராசி பலனை இந்த கோச்சர் அமைப்பை வச்சு இந்த ஸ்டார் பிளானட்டரை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ இது கொஞ்சம் தனித்தனியாக போடணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். அதுக்காக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்கிறக்காக உள்ளே வந்திருக்கோம். வாங்க, நீங்களும் மிதுன ராசி நேயர்களே, நீங்களும் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. இந்த மார்ச் மாதம் 2026 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பிளானட்டரி டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியின் நிலை பொதுவாகவே மிதுன ராசி என்பதில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அப்படியே அமர்ந்து ஜம்முனுக்கு வந்திருக்காரு. குரு பகவான் ஜன்மத்தில் குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்துல வர்றார். ஆகிய இடங்களில் படுவதால் ஒரு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்ல முடியுது. புரியுதுங்களா? என்னென்னா 10ஆம் இடத்து யோகத்தை வச்சு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய மீனம், அங்கே சனி, சுக்கிரன் ப்ளஸ் புதன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்படி வர்றப்போ இது தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல காரியத்தை புரிஞ்சுக்கங்க, அப்புறம் பலன்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கும்பம், உங்களுக்கு அந்த கும்பத்தில் என்ன இருக்கா, சூரியன், செவ்வாய் ப்ளஸ் ராகுவுடன் கூட்டணியாக சேர்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகுது, தந்தை வழி சொத்துக்களில் சின்ன சின்ன இழுவரியை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. திடீர்னு எதுக்குப்பா கோட்டதில் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானம் 11ஆம் வீடான அங்கே போய் பார்த்தா மேசத்தில் சந்திரன் வரும் காலங்களில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய யோகமான அமைப்பு. லாபஸ்தானம் நல்லா இருக்குது 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். சரி, ராகுக்கு எதுவும் பார்க்கணுங்க. அந்த நிலைமையை பார்த்தா 9ல் ராகு இருக்கார், 3ல் கேது இருக்கார். அப்போ தைரியம், மன உறுதி அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் வெளியூர் பயணங்கள் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பும் வருது. செவ்வாயோட பார்வை ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும். அந்த செவ்வாய் 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12, 3 மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். அப்போது சொத்து சேர்க்கைக்குண்டான பொருளாதார மேம்பாட்டுக்குண்டான உயர்வை அந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு வழங்கும். யாருக்கு? மிதுன ராசிக்கு. அடுத்தது புத்திக்காரகன் புதன். அவருடைய நகர்வு எங்கே இருக்குன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அவர் 10ல் நீச்சம் பெற்று தான் இருக்கிற மாதிரி இருக்கார். நீச்சம் தான் பெற்றார், அதில் மாற்று கருத்து இல்லை. நீச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அப்போது நீசபங்க யோகம் கண்டிப்பாக அமையுது. அந்த நீசபங்க யோகம் கிடைச்சா புத்தி கூர்மையால் எதையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறார். ரைட்டா? யார்? புதன் டல்லாக இருந்தாலும் இவருக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறார். ரைட்டா? மொத்தமாக இந்த ஜன்ம குரு உங்களுக்கு ஜன்மத்தில் இருந்தால் கூட பயப்படாதீங்க, ஒன்றும் பெருசாக பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. 10ஆம் இடத்து கிரகங்கள் பதவியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ஐதீகம். நல்லாவே இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? மார்ச் 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 10ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை கலந்த ஒரு ஜோதிட அமைப்பு. சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பீரோ நம்பி போயிடும், துணியாக வாங்கி தள்ளுவீங்க, அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் வெல்னஸ் அண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் முருகா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 10ல் நீசபங்கமாக இருக்கார். அதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரும். அதனால் உடனே அது சரியாயிடும், பெருசாக கவலைப்பட வேண்டும். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடும் வச்சுக்கலாம். ஜன்ம குரு இருக்கார். அதனால் உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இளநீர், மோர், வழக்கமுள்ள நீர் ஆகாரமாக சாப்பிட்டுக்குங்க. குளிர்ச்சி ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? 6ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். அதனால் பித்தம் மற்றும் ரத்த அழுத்தம் சம்பந்தமான சில பரிசோதனைகளை மாதத்தில் ஒரு நாள் செஞ்சுக்கணும். ரைட்டா? அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பயம் போகக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா 3ல் கேது இருக்கார். அதனால் இந்த பாதிப்பு வராது. 3ல் கேது இருக்குங்காட்டி அந்த இனம் புரியாத பயத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு குலதெய்வ வழிபாடு, ஒரு இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு, ஒரு தியானம், மெடிடேஷன், ஆன்மீக பயணம் அப்படி போய் மனசை திசை திருப்புற அளவுக்கு கேது அமைச்சு கொடுத்துருவார். அதனால் பயம் வரும். பயத்துக்கு உண்டான சொல்யூஷனும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பெரிய ஒரு மாறுதல் தானுங்க அது. ரைட்டுங்களா?
நித்திரைங்கிற சொல்லக்கூடிய தூக்கம் சரியாக வராமல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்கிறோம். ரைட்டுங்களா? முடிஞ்சால் அவனை சொல்லட்டுங்களா? இப்போவே பரிகாரம் சின்ன சொல்கிறேன். ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் வீட்டில் பெட் லைட்டுக்கு வரலாம், உங்கள் வீட்டில் விளக்கேற்றி தூங்க, அந்த தூக்க பிரச்சனை குறையுன்னு வச்சுக்கலாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரைட்டா? தவிர்க்க முடியாதவங்க வந்து மனம் போயிட்டு வாங்க. சின்ன அந்த பற்கள் ஈறுகளில் வலி அந்த மாதிரி சின்னது வரும், ஆரம்பத்தில் கவனிச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உடற்பயிற்சி செய்யணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும். ஆர்வம் போல் இந்த மாதம் நல்லா இருக்கும். பசங்களெல்லாம் ஜம்முன்னு பண்ணுவாங்க. மன அழுத்தம் குறைய பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுங்க. ஏதாவது வகையில் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். அது பெரிய மருந்தாக இருக்குன்னு வச்சுக்கல. சரியா? அதையே சொல்லிட்டு இருக்காதையா வேலையை சொல்லி அப்படின்னா நேராக தொழிலேருந்து உத்தியோகத்துக்கு வருவோம். 10ஆம் இடத்துல கிரகங்களின் கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கார். அதனால் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரமோஷனோ அல்லது நீங்கள் இடமாற்றத்தை பற்றி திங்க் பண்ணாவோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. 10ஆம் இடத்தை வச்சு பார்க்குறப்போ மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுங்க. அவன் சொல்கிறது தப்பாக தெரிஞ்சால் கூட நமக்கு எதுக்கு அப்படிங்களா சார், சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இப்போதைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம். ரைட்டுங்களா? சக ஊழியர்களிடம் லெவலாக பழகுங்க. உங்கள் சில ரகசியமான சீக்ரெட்டான மேட்டரை எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாமையே ஒரு போட்டி நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? உங்கள்கிட்டயே கற்றுக்கிட்டு உங்களுக்கே கென்ஸ்டாக வருவானுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு மார்ச் 2வது வாரத்தில் ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல அமைப்பு, நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை தெரிகிற மாதிரி தெரியுது. நல்லா அப்ரோச் பண்ணிகிட்டே இருங்க. வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு கனவு நனவாகக்கூடிய அமோகமான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது ஆஃபீஸ் மூலிமா ஒரு ப்ராஜெக்டுக்காக போகக்கூடிய டைம் நல்லாயிருக்கு. ஐடி பேங்க் செக்டார் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட அது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லதுங்க. ரைட்டுங்களா? அரசாங்க வழியில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. ஏதாவது ஒரு அமைப்பில் ஒரு மாரல் சப்போர்ட்டில் இருக்குது. விடாமுயற்சி பண்ணுங்கள். சரிங்க. வேலை வர்றதுக்கு முன்னாடி, வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ வேறு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து கையில் போட்டுவாங்க. ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சில்லறை வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு இந்த ரீட்டைல் ஷாப், இந்த ரேட்டு. அதே சமயம் உங்களுக்கு புதிய கஸ்டமர்களும் தேடி வருவாங்க. அனுசரித்து போவீங்க. கஸ்டமர் தட்டி கொடுத்து வாங்கலாம், சிரிச்சே வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு புது மிஷின்கள் வாங்குவதற்கு முதலீடு செய்யக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு பின்னாடி ஒரு தொழில் வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு, நல்ல பலன் கிடைக்கும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் நிலத்தில் ஏரோட்டருக்கெல்லாம் முன்னால் மண் பரிசோதனை செஞ்சுங்க. எந்த பயிர் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சயின்டிஃபிக் பிரகாரம் மண் பரிசோதனை செஞ்சு பண்ணிக்கும். ஏன்னா புதன் மற்றும் செவ்வாய் நிலவரப்படி உங்களுக்கு இந்த மாதம் எல்லாத்தையும் அதை செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த பாசிப்பயிறு, உளுந்து போன்ற பயிர்கள் நல்ல மகசூல் தர மாதிரி தெரியுது. அதனால் மண் பரிசோதனை பண்ணி நம்ம இடத்துல இது வருமா அப்படின்னு பாருங்கள். ரைட்டுங்களா? நீர் மேலாண்மை, இந்த தண்ணியில் கிணத்து தண்ணி, போர் தண்ணியில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கிணத்துல தண்ணி மட்டம் குறைவதற்கு வாய்ப்பு தெரியுது. அதனால் இந்த பாசனத்தை முறையாக திட்டமிடுது. ரைட்டா? நைட் ஃபுல்லாக சலம் ஊறட்டு காலையில் நம்ம மோட்டரை போட்டு தீர்வு வாச்சலாம். அப்படி 24 hours தண்ணி போகிறதுக்கு தண்ணி அந்த கிணத்துலேயே இருக்குமாங்கிற சந்தேகமாக இருக்குது. ரைட்டுங்களா? நேரில் சந்தை நிலவரத்தை பற்றி ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட மார்க்கெட் ப்ரைஸ் மார்ச் 20க்கு மேலே விலை ஏறுமுங்க. அப்போ விற்றீங்கன்னா நல்லா காசு பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி. கால்நடை பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பசுமாடுகள் அல்லது ஆடு வளர்க்குறீங்களே, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தீவனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த விசக்கடி வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் அந்த மாட்டு கொட்டகை, ஆட்டு பண்ணையில் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். விவசாய கடன்கள் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, பார்ப்போம். கிடைச்சா நல்லது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விவசாய கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு தெரியுது. நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கும்னு. கூட்டு பண்ணை விவசாயம் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்கில் சரியாக பண்ணிக்கும். இந்த கோழி பண்ணை போடுறீங்க, 4 பார்ட்னராக சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். சரிங்களா? தனவரவு ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறார். அப்போது வர்ற காசை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுமுங்க. அதில் மாற்று இல்லை. வரவு 10,000 வருது, 5,000 செலவு ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் 11ஆம் இடத்து சந்திரன் நகர்வு வச்சு பார்க்குறப்போ திடீர் கைமாற்று பணம் கூட சேரும். ரொட்டேஷன் பண்ணுவீங்க. ரொட்டேஷனில் கிங்காக வேலை செய்வீங்க. எனக்கு ரைட்டாக பண நெருக்கடி பெருசாக தொந்தரவு இருக்காது. சமாளிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடாமல்
ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்ம பணம் தானே, மறக்காமல் கேளுங்க, காசு வந்து சேருமுங்க. ரைட்டுங்களா? ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம் கவனமாக இருங்க. பெரிய லாபத்தில் எதிர்பார்த்தில் பண்ணாதீங்க. ரைட்டா? பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம பண்ணால் மட்டும்தான் ஒரு சின்ன லாபம்னாலும் கிடைக்கும். அதான் நல்லதும் கூட. சரிங்களா? சொந்தக்காரங்க, நல்ல நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் கடன் கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கும். ரொம்ப அதிகமாக கேட்டால் ஒரு சின்னதாக அமௌண்ட் கொடுத்து அதுக்கு மேலே முடியல மச்சான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதோட தவிர்க்கப்படுவது நல்லது. இல்லைன்னா திரும்பி வர கஷ்டப்பட்டு வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடு கட்டுவதற்காக லோன் அப்ளை பண்ணுறீங்க அல்லது புதுசாக ஏதாவது ஐடியா பண்ணுறீங்க, இந்த மாதம் அப்ரூவல் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டுற யோகம் கூட நல்லா இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா பெரும் கஷ்டம் தான். அந்த காலத்தில் விற்கிற விலைக்கு இருந்தால் கூட சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நகை வாங்கணும் எண்ணம் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தியாக வரும். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க. அதன் மூலமாகவே நிம்மதியை காப்பாற்றிக்குவீங்க. குடும்பத்தில் பெரிய தாட்பூட் சண்டையெல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. அனுசரித்து பேசுங்காட்டி சின்ன சின்ன உரசல் அப்பப்போ வரும். குடும்பம்னா அப்படி தான் சார் இருக்கும் பொதுவாகவே. ரைட்டுங்களா? அப்படி உரசல் வந்தால் கூட சரிங்க நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு நம்ம கணவன்கிட்ட அனுசரித்து போங்க. மனைவி சொல்கிறதையும் அப்படியாம்மா சரி பண்ணால் போகுது அப்படின்னு ஆமாம் ஜாமி போட்டுருங்க, எல்லாமே சரியாயிடும். அவ்வளோதான். ஒரே விஷயம் சரிங்கன்னு சொன்னால் வாழ்க்கையை சரியாயிருன்னு வச்சுக்கங்களேன். புரியுதுங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும் காதல் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டுவாங்களான்னா மாட்டாங்க. அவனும் சரியில்லைப்பா அவன் அப்படின்னு தலை ஆட்டுவாங்க முடியவே முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு உண்மை காதலை அவர் என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறார் அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லணும். பொறுமையாக புரிய வச்சா மட்டும்தான் நடக்கும். எடுத்தோங்க வைத்தோன்னு காதல் சொன்னீங்கன்னா பச்சைக்குடி வராது, ரெட் குடி தான் வரும், சிக்கலை சந்திக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் இந்த மாதம் காதலை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படின்னு பார்க்க கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய சுப செலவு தான் அதுவும். ரைட்டா? அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணுறாங்க எப்படிங்கிறது. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்குதுங்க. ஜன்ம குருவோட பார்வை உங்கள் புத்தியை தீட்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் பசங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் மேல்நாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணுங்கிற பசங்க பிள்ளைகளுக்கு விசா கிடைக்கிறதுல கூட சின்ன தாமதம் வர மாதிரி தெரியுது. ஆனால் கிடச்சிடும். இப்போ இந்த மாதம் கொஞ்சம் இழுவரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் பசங்களை வண்டி வாங்கலாம் ஓட்டுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கும். ரைட்டுங்களா? இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு தெரியுதுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி பாக்கியம் அமோகமாக இருக்குதுங்க. கணவருடன் அந்யோன்யம் நல்லா சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் அன்பு குறையாது கணவன் மனைவிக்குள்ளே. பெண்களுக்கு அந்த கணவன் விட்டு தராமையே பேசுவீங்க. சின்ன செல்ல சண்டைகள் வரத்தானே செய்யும். என் செல்லத்துக்கிட்ட சண்டை போட மாறிட்டு சண்டை போடு அப்படி நீங்களே எங்கிட்ட பேசுவீங்க. அந்த அளவுக்கு கணவனுடைய அன்பு உங்கள்கிட்ட அதிகரிக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட குடும்ப ரகசியங்களை தயவுசெய்து சொல்லாதீங்க. சின்ன இஷ்யூனா கூட பேசாதீங்க. அது பின்னாடி போன வாரத்தில் என்ன சொன்னால் தெரியுமா அந்த அக்கா அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. எதுக்கு? உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ரைட்டுங்களா? இப்படிப்பட்ட தன்மையில் நட்சத்திர பாதசார பலன்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சுமூகமான தீர்ப்பு கண்டிப்பாக முடியும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். மிருகசீரிஷத்துக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க. வண்டி வாகன மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாமா, புதிய பைக் வாங்கலாமா, புதிய கார் வாங்கலாமா எண்ணம் ஒரு யோகம் கூட இருக்குது அதுக்கு. ரைட்டுங்களா? மற்றபடி வீட்டில் சின்ன சின்ன ஆயுதங்கள் கையாளும், கத்தி, இந்த கடப்பாறு, மம்முட்டி இதெல்லாம் எல்லாம் கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்குது. திடீர் பண வரவு கூட மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வேகம் வேண்டவே வேண்டாம். யாருக்கு? மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? திருவாதிரை 4 பாதங்களும் மிதுன ராசியில் இருக்குது. அவங்களுடைய திறமை இந்த மாதம் வெளிப்படும். கலைஞர்களுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? தடைப்பட்ட காரியங்கள் அந்த தடைகள் நீங்கி தானாக நடக்கிற அளவுக்கு இந்த மாதம் அமோகமான அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்குதுங்க. வீடு கட்டக்கூடிய வேலை நின்றிருந்தால் கூட படப்படன்னு துருதுருன்னு சுறுசுறுப்பாக நடக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தியும் வரும். கவலைப்படாதீங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு அதை பற்றி கவலையே பட வேண்டாம். யார்? இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. அதே சமயத்தில் எச்சரிக்கை என்ன அப்படின்னா, தெரியாத நபர்களிடம் வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காசு விஷயத்தில் உஷாராக இருங்க. ரைட்டுங்களா? அப்படி சொல்லலாம். புனர்வூசம் 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயம் இந்த மாதம் நிறைவேறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது.
ரைட்டுங்களா? ஆன்மீக வழியில் பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குதுங்க. வங்கி கடன் கேட்டீங்க, அக்ரிகல்ச்சர் லோன் ஆகட்டும், மற்ற லோனாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், உதவி கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும். பேங்க்லேயே ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? மனசில் இருந்து வந்தால் பல கஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். அதுவே வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு உன்னதமாக அமையும். யாருக்கு? நம்ம புனர்வோசம் 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? தொழிலில் இருந்து வந்தால் போட்டிகள் பொறாமைகளில் விலகி நீங்கள் ஜெயிக்கலாம். வியாபாரம் தொழில் சிறப்பாக நடக்கும், ரைட்டுங்களா? குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக சுற்றுலா இல்லை ஒரு பிக்னிக் போகிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஜீரண கோளாறு வர மாதிரி தெரியுது, அதுக்காக சொல்கிறேன், ரைட்டுங்களா? உங்களுக்கு ஒரு உஷாரான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் மாதத்தில் 9ஆம் இடத்துல இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குதுன்னு முதலே சொல்லியிருக்கோம். அதனால் என்ன ஆகுன்னா, தூரத்து பயணங்கள் போகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக இந்த நெருப்பு மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதை யாரிடத்திலும் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, அப்படியே சாமி ஓகே சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. யாரிடமும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டும் வேண்டவே வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம வாய் கம்மிட்டு இருக்காது. எவ்வளோ 2 பேர் பிரச்சனை இழுத்து விட்ருவாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அமைதியாக இருப்பது இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு தாரக மந்திரம் நினச்சிக்கோங்க. மிதுன ராசி தான், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரைட்டுங்களா? சரி, முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் மாதம் 2, 11, 29 அப்புறம் 20ஆம் தேதி நல்லாயிருக்கு. இதெல்லாம் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாட்கள் தான், ரைட்டுங்களா? பட் தவிர்க்க வேண்டிய நாட்கள்லாம் மார்ச் 26 நைட்டில் இருந்து மார்ச் 28 வரைக்கும் அந்த நாள் அமைப்பு கொஞ்சம் சரியில்லை. 25, 20 ஆமாம், அதாவது 26 ஈவினிங் 7 மணிலிருந்துங்க 28 வரைக்கும் கொஞ்சம் நாள் சரியில்லை. இந்த நாளில் புதிய முயற்சியில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? ஒரு பரிகாரம் என்ன பண்ணலான்னு பார்த்தா, உங்கள் வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய க்ரீன் கிராம் இருக்குல்ல, அதான் பச்சை பயிர், அந்த பச்சை பயிரத்தை ஒரு கைப்பிடி எடுத்துக்கும். கைப்பிடி எடுத்து புதன் வரையில், அதாவது புதன்கிழமை காலையில் 6 to 7 டைம் வரும், அல்லது மதியம் 1 to 2 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் பண்ணுறது சிறப்பு. அப்படி புதன் வரையில் உங்களுக்கு பச்சை பயிரை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு உங்கள் சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, குலதெய்வ ஃபோட்டோ, வீட்டில் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே, அங்கே சாமி ரூமில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு ப்ரே பண்ணிவிட்டு ஓடுற நீரில் தண்ணியில் விடுங்க. இல்லைன்னா அது பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க, ரைட்டா? போட்டிங்கன்னா இது உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை நீக்கி ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும். பச்சை பயிருக்கு அந்த பவர் இருக்குது, ரைட்டுங்களா? நம்பி பண்ணுங்க மாதத்தில். சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் உழைப்புங்கிறது அதிகமாக இருந்தால் கூட அதற்குண்டான கூலி அப்படி கூட வச்சுக்கலாம், சம்பளம் ரெட்டிப்பாக கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் குருவோட அருளும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலமும் உங்களை ஒரு படி ஸ்டெப்பு மேலே தான் கொண்டு போகும். பயப்படாமல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? தைரியமாக இருங்க மிதுன ராசி நேயர்களே. இந்த மார்ச் மாதம் மற்ற மாதத்தோட வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ.